கும்பஞ்சோர தேடி பாளையாத்தா கோவி ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார். நெருப்பு கிரகம் நீர் ராசியில் அமைகிறது. கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி வக்ரம் அடைகிறது. இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது. எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான். இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தங்கத்தின் விலை கூடுவதற்கு, விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம், அரசியல் மாற்றங்கள், இது பொதுவான பலன்கள். அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனி மனித வாழ்க்கைக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் ஆடி மாதம். தமிழுக்கு ஆடி மாசம். இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில 10ஆம் வீட்டில், சூரியனுடைய வீட்டில கெட்டவன் கிட்டில் ராஜயோகம் என்ற வார்த்தைக்கு இணங்க அவர் கெட்டு கர்மஸ்தானத்துல உட்கார்ந்தாலும், பகை வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் கேதுவோடு இணைகிறார். எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபடுங்க. ஆலயங்களுக்கு செல்வது, கைங்கரியம் செய்வது, தொண்டு செய்வது, அந்த விழாக்களை எடுத்து நடத்துவது, அல்ல அதுக்கான ஏதேனும் சம்திங், ஊர் கோவிலுக்கு ஏதாவது கொஞ்சம் டொனேஷன் தருவதெல்லாம், ஊர் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவது, ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். செவ்வாய்க்கேது தொடர். அதே போல விருச்சக ராசி நேயர்களே, எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. சிறு சிறு கட்டிகள் மறைமுகமான இடங்கள்ல, அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல, பின்னாடி முதுகுல, தொடைகள்ல மறைமுகம் பார்க்க முடியாத மறைமுகமான இடம்னா நாங்க பார்த்தா இப்படி கையில இருந்தா நம்ம பார்த்துடலாம், இதுவே பின்னாடி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அப்ப மறைமுகமான இடங்கள்ல சின்ன சின்ன கட்டிகள் வளர்வது, மேல கருப்பு கலர்ல, சிகப்பு கலர்ல தொங்குற மாதிரி, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினா டைஜஷன்ஸ் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெட்டேக்கு, கண் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள், இதெல்லாம் உங்களை கேட்கலாம். இப்போ ஐ டெஸ்ட் பண்ணீங்களா? கண் பார்வை எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? அப்போ மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவசியம். இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்க செய்தீங்கன்னா வேற எந்த விரயமும் உங்களுக்கு வராது. புரியுதா? ஆயுள் பாவம் அதிகரிக்கும், இன்னும் நிறைய நாள் வாழலாம். அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆயுள் பாவம் அதிகரிக்கும். இல்லை இப்படி கூட செய்யலாம். வீட்டில் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்றது, நட்சத்திர ஹோமங்கள் செய்வது, மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணுவது, தன்வந்திரி ஹோமம் செய்வது. அப்போ உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத, உங்களுக்கு என்ன மாதிரியான உபாதைகள் இருக்கு, அது எந்த மாதிரியான நாள்ல செய்யலாம், எந்த நட்சத்திரத்துல செய்யணும், எந்த லக்னத்துல செய்யணும், எந்த திதியில செய்யணும். திதி, கரணம், யோகம், இது 3 முக்கியம். நான் என்னுடைய பல பதிவுகளில் சொல்லியிருக்கிற, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அஷ்டமின்னு ஒன்று இருக்கு. நாம் என்ன பண்ணுவோம்? அஷ்டமினா அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே அஷ்டமி அவ்வளோ சிறப்பு. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, அது போல இந்த ஆடி மாசத்துல உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் வேண்டி நிச்சயமா ஒரு உங்க ஜாதக பிரகாரம் நீங்க என்ன மாதிரியான யாகங்கள் செஞ்சா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், எது நீங்க ஜெயிக்கிறதுக்கான யாகங்களாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வீட்டில் அது மாதிரியான யாகங்கள்லாம் செய்வீர்களே ஆனால் வீண் விரயங்களை குறைக்க முடியும். உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு ஏற்பட இருக்கின்ற உபாதைகளை குறைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனும் கடவுள் கொடுத்தது. நாம போய் இது எந்த கடையிலையும் வாங்க முடியாது. இன்னொரு வாட்டி போயினா அடுத்த பிறப்பு தான் நாம எடுக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தருட்டு கடன் வாங்கணும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு செலுத்துவது, அதற்காக ஏதேனும் யாகங்கள், வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது, பூஜை பண்றது, இதெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதம். வீட்டில் மங்கள இசை, வேத வேள்விகள்,
இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல வீட்டுல நடக்கக்கூடிய அற்புதமான கால நேரம். ராசிநாதன் 10ஆம் இடத்துல அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். பெற்றோர்களை சந்திக்கிறது, அவங்க இடத்துல ஒரு சாரி கேட்பதோ அல்லது அவங்க மனசு நோகாம நடந்துப்பதோ, அவங்க காலில் உந்து கும்புறது, பெரியவர்கள் பெற்றோர்களிடத்திலே நல்ல ஆசிகள் பெறுவது மிக முக்கியம். அப்படி ஆசிகளை பெறுவீர்களே ஆனால் அதெல்லாம் இன்னும் கூட உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வித்திடும். இப்போ பெரியோர்களுடைய நல்லாசிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல அப்பா வழி உறவுகள், அப்பா வழி சொத்துக்கள் வந்து சேரும். மாமனார் வழியா வர வேண்டியது அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது. இந்த பூர்வீக சொத்துல ஏதேனும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அந்த பூர்வீக சொத்துல ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கிளியர் ஆயிட்டு அந்த சொத்துகள் சரியான முறையில் வந்து சேரும். அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, வழி பிரச்சனை, ரூட்டு ப்ராப்ளமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் இவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. குறிப்பா வம்பு வழக்குகள். அதே போல நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் சாமி, அந்த இடத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, வில்லங்கம் இருக்கு, எனக்கு தெரியாம வாங்கிட்டேன், அது போக முடியுமா? ஒரு பெரிய எனக்கு கேள்வி அதுதான். அந்த இடத்த நாங்கள் திரும்ப வாங்கணும், முடியுமா? ஆக்குபை பண்ண முடியுமா? ஏமாத்திட்டாங்க, சம்திங், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஏன்னா செவ்வாய் பூமி. அதே போல நிறைய விருச்சிக ராசி என்பர்களே இருப்பிடங்கள், அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், இடதோஷங்கள் உண்டு. நான் பல இடங்களிலே அந்த இடதோஷத்தை குறிப்பிட்டு சொல்வதுண்டு. இடதோஷம் இருக்கு, இதை சரி பண்ணாதாமா இந்த குடும்பம் முன்னுக்கு வரும். அடுத்து அந்த குடும்பத்தில் இதே இந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருக்கும். துர்மரணங்கள் நடக்கும், இல்லை ஆடு மாடுகள் இறந்து போகும், விவசாய நிலமாக இருக்கும், எங்கேயோ இருக்கிற ஆடு இங்கே வந்து நம்ம பூமியில், இந்த பூமியில் வந்து இறந்து போகும், உயிர் விடும், பலி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பூமி. அல்லது அந்த வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் தள்ளி கல்யாணம் தள்ளி போகும், குழந்தை பிறக்காமல் இருக்கும், அடுத்தடுத்து வெறும் ஆஸ்பத்திரி செலவாகவே போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது. வீடு ராசி இல்லாமல் இருக்கிறது, இல்லை வீடு கட்டிட்டு பாதிலே நிற்கிறது, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிறது, இல்லை வீடு கட்டி முடிச்சுட்டு இவங்க போய் வாடகை வீட்டில் இருப்பாங்க, இந்த சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் இடதோஷம்தான். தானமாக கொடுத்துருப்பாங்க, அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ ஏதோ ஒன்று தானமாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லது பசங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கிறது, பசங்களுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே அந்த குடியிருக்கக்கூடிய இடதோஷத்தை குறிக்கும். அப்படி அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு நல்ல குருமார்களுடைய அறிமுகம் கிடைச்சி அது மூலியமா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அப்போ 10ல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கேது இந்த இடதோஷ நிவர்த்திக்கான நல்ல நேரத்தை ஏற்படுத்தி தருகிறார். அப்போ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. விருச்சிக ராசி என்பவர்களை இந்த ஆடி மாதம் மங்களகரமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.